கிருபையின் போர்க்கரத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாமும் கிருபையின் போர்க்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எம்மில் இறங்கி வாருமே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இறங்கி வாரும் ஆவியானவரே, இறங்கி வாரும் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இறங்கி வாரும் ஆண்டவரே, அபிஷேகிப்பவரே இறங்கி வாரும், அனல் மூட்டுகிறவரை இறங்கி வாரும், பரிசுத்த தேவனை இறங்கி வாரும், பராக்கிரமம் உள்ளவரை இறங்கி வாரும், சர்வ சக்தி உள்ளவரை இறங்கி வாரும், சமாதானத்தை தருகிறவரை இறங்கி வாரும், குணத்தை கொடுப்பவரை இறங்கி வாரும், என் துக்கத்தை தீர்ப்பவரை இறங்கி வாரும், என் அங்கலாய்ப்பை தீர்ப்பவரை இறங்கி வாரும், எனக்கு விடுதலை கொடுப்பவரை இறங்கி வாரும், எனக்கு சமாதானத்தை தருகிறவரை இறங்கி வாரும், என்னை பாதுகாப்பவரை இறங்கி வாரும், எனக்கு எதிர்காலத்தை தருபவரை இறங்கி வாரும், அஞ்சாதே திகையாதே என்று என்னை பலப்படுத்துகிறவரை இறங்கி வாரும், பலமைன தேவா இறங்கி வாரும் ஆண்டவரே, சர்வ சக்தி உள்ள தேவா இறங்கி வாரும் ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, அபிஷேகிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க, என் நாவின் கட்டிகளை அவிழ்த்து விட்டு உம்மை துதிக்கும்படி வல்லமை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதம்மா எங்க காட்சி கொடுக்கும் பொழுதும் அவங்க சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஜெபிக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் ஜெபிக்கிறவங்க நிறைய பேரை போல ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மரிய வாழ்த்தோற்றா என்கிற ஒரு புனிதைக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்னாராம், நான் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்காகவும் இந்த பாடுகளை பட்டேன்,
தந்தையாகி இறைவன் இந்த பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்கிற பொழுது சொன்ன பொழுது நான் ஆம் என்றேன். உலகத்திற்கு இறங்கி வரவும் கொடூரமாக கொலை செய்யப்படவும் என்னை நான் அனுமதித்தேன். இயேசு சொல்றாரு, என் அனுமதி இல்லாமல் யாரும் என்னை தொட்டு இருக்க முடியாது. ஆமென். ஆகவே நான் விருப்பத்தோடு என்னை கையளித்தேன். உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நானாகத்தான் என் ஆவியை ஒப்படைத்தேன். நானாகவே தான் விரும்பி காயங்களை ஏற்றுக்கொண்டேன். இதை சொல்லுகிற இயேசு மிகுந்த கனத்த இருதயத்தோடு இப்படி சொல்றார். என்ன சொன்னார்னா, இத்தனை மக்களுக்காக அல்ல, நீ ஒரே ஒரு ஆத்துமத்திற்காக இத்தனை வேதனைகளையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்று பிதா என்னிடத்தில் கேட்டிருந்தால் கூட நான் அதை அப்படியே செய்திருப்பேன். நான் சொன்னது புரியுதுங்களா? புரிஞ்சுதா? இந்த உலகத்துள்ள எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக நீ கஷ்டப்பட்டேன். ஆனால் தந்தையாக இறைவன் நீ இந்த ஒரு ஆன்மாவுக்காக இந்த வேதனைலாம் பட வேண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் பட்டு இருப்பேன். ஆகவே தான் இந்த காணாமல் போன ஆட்டின் ஓமையில் 100 ஆடுகள் இருந்த பொழுது அந்த 99 ஆடு விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் தெரிந்தவர். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் நாம் குறைவாக இருக்கலாம், ஜெபம் மிக வல்லமை உள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கிற வாயிலிருந்து உதிர்க்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இந்த நேரத்திற்கு வானதூதர்கள் சேகரித்து பரலோகத்திற்கு கொண்டு போயிருப்பார்கள். இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி காலையிலேயே கடவுளிடத்தில் கதறுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்கிற பொழுது நாம் வருவதற்கு முன்பாகவே வானதூதர்கள் இங்கே வந்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு தந்தையினிடத்தில் தெரியப்படுத்தி தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை நாம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்க மேல இந்த நேரத்தில் நாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது விசுவாச கண் இருந்தால் நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ரட்சணத்தை கொடுப்பதற்கு ஒருவர் போதுமானதாக இருந்தது, அது இயேசு கிறிஸ்து. சிலுவையில் எல்லாரும் தான் அரைஞ்சிருந்தாங்க 3 பேரை, ஆனால் நடுவில் இருக்கிற சிலுவை தான் ரட்சணத்தின் சிலுவை. ஹல்லேலூயா. ஆகவே நாம் குறைந்தவர்கள் அதிகமானவர்கள் போல ஜெபிக்கும், சோர்வில்லாமல் ஜெபிக்கும், தளர்வில்லாமல் ஜெபிக்கும். ஒரு பெரிய கோட்டை கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பாக முதல் காரியம் எது? முதல்ல நம்ம குத்துற கடப்பாறையில் அந்த சின்ன ஓட்டை தான் பெரிய கோட்டையாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பெரிய அனலாக, அக்னியாக, ஆசீர்வாதமாக, வல்லமையாக மாறிக்கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம், பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து பரவுகிற ஜெப அலைகள், இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்களா? ஜெப அலைகள். அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கணும், அந்த கார்ட்லெஸ் மைக் ஆன் பண்ணி. ஜெப அலைகள் இங்க அகிலாண்டபுரம் கரிசல் குளத்திலிருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று எல்லா இடத்திலும் அது பரவி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜெபம் இங்க ஒரு சிறிய நெருப்பு பொறி. இப்போ போன வாரம் பாருங்களேன், இந்த தோட்டத்தில் இருக்கிற ஃபுல்லா காஞ்ச புல்லெல்லாம் எடுத்து நெடுவில் போட்டு எரிப்பா அப்படின்னு. பிரதர் என்ன சொன்னாங்க, நான் எரிப்பேன், ஏதாவது ஒரு பொறி போய் இந்த ஓலையில் பட்டுருச்சுன்னா இது எல்லாம் எரிஞ்சு விடும்ல, அதெல்லாம் நான் எரிக்க மாட்டேன் அப்படின்னா. அதே போலத்தான் நாம் எரிக்கிற நெருப்பு, ஜெபம் என்கிற நெருப்பு, ஆண்டவருடைய காத்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார்னா இந்த ஜில்லாவே பற்றி எரியும். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா நீங்க கரிஸ்மேட்டிக்ல இன்னும் வரல. இது எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம எரிக்கிற நெருப்பு பரிசுத்த ஆவி என்கிற காற்று சுமந்து சென்றுச்சுன்னா இந்த ஜில்லாவே, இந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை அது பற்றி எரித்து விடும். ஆமென். காட்டு தீனா என்ன? ஒரு சின்ன மரங்கள் உராய்வதனால் ஏற்படுகிற சிறிய ஒரு நெருப்பு பொறி காட்டையே எரிக்கிறது அல்லவா? ஆகவே இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தில் நடக்கிற சிறிய ஜெபம், வருகிற கொஞ்சம் மக்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவை 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய அக்னியானது இந்த இடத்திலிருந்து பரவட்டும். உம்முடைய அக்னியை இந்த உலகத்திற்கு கொடுக்கிற பாத்திரமாக நான் மாறட்டும் சுவாமி.
மருத்துவன் நோயுற்றவனுக்கே தேவைன்னு சொன்னீங்க, நோய் இல்லாதவங்களுக்கு தேவையில்லை. இந்த ஜெபம் யாருக்கு தேவைப்படுது? ஜெபம் இல்லாதவர்களுக்கு, ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு, நோயோடு இருப்பவர்களுக்கு, பிரச்சனைகளோடு இருப்பதற்கு, கோயில் இப்படி ஜெபம் நடக்குதுன்னு தெரியாதவர்களுக்கு, யாராவது எங்களுக்காக ஜெபிப்பார்களா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களெல்லாம் எங்கள் உள்ளத்திலே சுமந்து, அவர்களெல்லாம் எங்கள் கரங்களிலே தாங்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆசீர்வாதமாய் தூபமாய் மேலே எழும்ப கடவுது என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் பரிந்துரை ஜெபமாலை, இரக்கத்தினுடைய ஜெபமாலையை நாம் சொல்லுவோம். போன வாரம் வந்திருந்த ஒரு சகோதரி சொன்னாங்களாம், இங்கே வந்து என்ன பரிந்துரை ஜெபம், நாங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம வீட்டிலேயே சொல்கிறதுக்காக இல்லை, இயேசுவோடு சேர்ந்து சொல்வதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இயேசுவோடு சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவன், இங்கே வாங்கப்பா, பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை எடுத்துக்கொள்ளும், ஜெபிப்போம். நாம் இயேசுவோடு சேர்ந்து ஜெபிக்கிற நாள் இது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவும் நானும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவும் மாதாவோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே, வணங்குகிறோம் இயேசுவே, வணங்குகிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே, நன்றி சொல்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே இந்த பரிந்துரை ஜெபம் ஜெபிக்கிற பொழுது உங்களில் விருப்பம் உள்ளவர்கள் ஒவ்வொரு 10 மணியிலும் இங்கே வந்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களோட அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். தொடக்க ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் ஆன்மாக்களுக்காக உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று பீரிட்டெழுந்து அகில உலகத்திற்காகவும் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இந்த ஜெபம் உலகம் முழுவதற்குமான ஆசீர்வாதத்தின் ஜெபம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம், நடக்க முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், மிக முக்கியமாக கடவுளே இல்லை என்று விரக்தியில் அல்லது அகங்காரத்தில் சொல்லிவிட்டவர்களுக்கான ஜெபம், அல்லது கடவுளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கான ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு தாய் வந்திருந்தார். அவளுடைய மகள் திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றெடுத்த நிலையில் கணவர் இறந்து போனார். சிறு வயதிலே, இளம் வயதிலே. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள், ஏன் 10 வருடங்கள் என்று நினைக்கிறேன், அவள் திருமணம் செய்யாமல் மகனோடு வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது எல்லோரும் சொன்னாங்க, உனக்குன்னு ஒரு துணை வேண்டும் அல்லவா, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேண்டும் அல்லவா. ஆகவே பார்த்து 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 தேடி கண்டுபிடிச்சு ஒரு முக்கியமான சபை, இயேசுவின் சபை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சபையில் ஜெபிக்கிற, எதை செய்தாலும் ஜெபித்துத்தான் செய்கிற ஒரு மகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தார்களாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணமான ஒரே வாரத்தில் அவளோடு இருந்த நாட்களில் அவனுடைய உண்மையான குணம் வெளிப்பட்டதா. கிரகிக்க முடியாத குணம், தாங்கிக் கொள்ள முடியாத டார்ச்சர். கையால் அடிப்பது கூட பொறுத்து கொள்ளலாம், வார்த்தையால் மென்டல் டார்ச்சர் கொடுத்து அந்த மகள் ஒரே வாரத்தில் ராத்திரியில் உசுரை கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்தால் ஒருவேளை தற்கொலை பண்ணுவார்கள் அல்லது கொலை நடந்து இருக்கும். ஆகவே
இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிப்பதற்காக இங்கே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவருக்கு கேன்சர் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என் பொண்ணுக்கு எப்பயும் தலைவாரி விடுவேன், தலைவாரி விடும்போது திடீர்னு பார்த்தா இங்கே வந்து குழன்னு என்னவோ ஒரு மாதிரி உள்ள அமுங்கி இருக்கு, உச்சந்தலை தான் பார்த்தா உச்சந்தலை இல்லை, அதுக்கு பின்னாடி அமிழ்ந்து இருக்கு, செக்கப் போயிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கேன்சர், பிரெயின் டியூமர், அது அப்படியே இருந்திருக்கு. ஆகவே அவர்கள் எப்படி துடித்து கொண்டு இருப்பார்கள்? அல்லது அந்த செக்கப் போகிறதுக்கு முன்னாடியே ஐயோ அது கேன்சராக இருந்துடக்கூடாதுன்னு அவங்க சில அம்மாக்கள் நினைப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆகஸ்ட் 15 எங்கடா கொடியேற்றுவாங்க, பாரத மாதாவுடைய கொடி, போய் அது சல்யூட் அடித்து பாரத தேசத்திற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்டேன். ஃபாதர் நீங்களாம் அனுமதி கிடையாது அப்படின்ட்டாங்க. ஐயோ பொறுக்கலை. கடைசியில் பஞ்சாயத்து கிட்ட போயிட்டு அங்கேருந்து அவர்கிட்ட கேட்டு அதெல்லாம் வரலாம் ஃபாதர்ன்னு சொல்லி கொடிக்கு பக்கத்துலேயே இருந்து கொடி ஏற்றி ஜனகணமனகதி பாடி அவங்க எல்லாம் சாக்லேட் கொடுக்கும்போது நான் கொடியை பார்த்துக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சேன். ஆண்டவரே, எல்லைப்புறத்தில் இருக்கிற எல்லா வீரர்களுக்காக, பாரத தேசத்தில் இப்போ சூறையாடி கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்களுக்காக, நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸ், இப்படி வாழலாம் இப்படியும் வாழலாம்னு எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுனால அரசியல்வாதிகள் ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் பிள்ளைகளை கெடுத்து இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பாரத்தோடு ஜெபித்தோம். ஆகவே பரிந்துரை செய்வதற்கென்று ஒரு மனசு வேணும், பரிந்துரை செய்வதற்கென்று ஒரு அபிஷேகம் வேணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அம்மா வந்து மீன் செய்வா, அம்மா வெட்டாதம்மா முழுசா கொடுமான்னு கேட்டிருப்பாங்க. 5 மீனை முழுசா பொரிச்சு கணவருக்கும் 4 பிள்ளைக்கும் வச்சிருப்பா. அம்மா தனக்கு வச்சுக்க மாட்டா. நீ உனக்கு வேணாம்னா வேணாம் எனக்கு மீன் பிடிக்காதுன்னு சொல்லிடுவா. மீன் பிடிக்கும், மீன் பிடிக்கும். ஆகவே இந்த உலகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது ஜெபிக்கிறவர்களால் தான். ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கும் உலகத்தை கடவுள் பொறுத்து கொண்டிருக்கிறார், சகித்து கொண்டிருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய இரக்கத்தினால் தான். கடவுள் தானாகவே இரக்கம் கொள்ள மாட்டார், அவரிடத்தில் யாராவது ஜெபிச்சாங்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ரஹாம் ஜெபிச்சார், மோயிசன் ஜெபிச்சார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற பொழுது கடவுளுடைய இரக்கம் இந்த பூமியில புதுசா உருவாச்சு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நோவா காலத்துல எல்லாம் தண்ணியில எல்லாம் செத்து போனப்போ கடவுள் பார்த்து அப்படியே வருத்தப்படுறார். அவர் சொன்னார், இனி இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தால் நான் அழிக்க மாட்டேன். அவர் இறங்குகிற தெய்வம், மனதுருக்கத்தின் தெய்வம். ஆனால் ஆண்டவரே நீர் மனதுருகும் என்று அவரிடத்தில் யாராவது கேட்கும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே திராட்சரசம் தீர்ந்துச்சு ஐயா, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு மாதா போய் சொல்றாங்க. அங்க முதல் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. Hallelujah. பரிந்துரை செய்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மாதாவை போன்றவர்கள், Amen. பரிந்துரை செய்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மோயிசனை போன்றவர்கள், அப்ரஹாமை போன்றவர்கள். அப்ரஹாம் பேரம் பேசி 100 பேர் இருந்தா ஒரு நகரத்தை அழிப்பீங்களா, நீதிமான்கள் இருந்தா 50 பேர் இருந்தா 40 பேர் இருந்தா 30 பேர் இருந்தா 10 பேர் ஆடு வச்சு போதும் நீ பேரம் பேசினது. அவர் சொன்னார், ஒரே ஒரு நீதிமானை பார்ப்பேன் என்றால் அந்த நகரத்தை நான் அழிக்க மாட்டேன். அந்த ஒரு நீதிமானாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உங்களை சுற்றி எல்லாம் அக்கிரமம் செய்கிறவங்க இருப்பாங்க, உன்னையே அங்கே வச்சிருக்கிறாரு, நீ நீதிமானாக இருப்பாய். உன்னையே அந்த ஊரில் வச்சிருக்கிறாரு, நீதிமானாக இருப்பாய். குமார் ஃபாதர் என்னை பற்றி நான் மகிமையாக சொல்லிக்க என்ன விஷயம் தெரியுமா? எந்த ஊர் போகிறேனோ அது என் ஊர், அது என் மக்கள், உசிரியை கொடுக்கும் சித்தமாக இருப்பேன். ஆந்திராவுக்கு போனப்போ அங்கே தான் தமிழ்நாட்டு ஆளுங்களோட பேச்சுவார்த்தையே இருக்காது, ஃபோன் வராது, முழுசும் என்னை கொடுப்பேன். இப்போ இந்த இடத்துல ஆண்டவரை நம்பி வச்சிருக்கிறார், நம்ம இப்படி செய்யணும். ஆகவே ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஜெபத்தை 3 முறை நான் சொல்லும் பொழுது நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லலாம். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டு எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜெபமாலை எடுத்துங்க. பரலோக ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீவிரங்களை விடுவித்தருளும். ஆமென். தேவமாதா இல்லைன்னா இயேசு இல்லை. தேவமாதா இல்லாம இயேசு உலகத்துக்கு வரல. அது கடவுளுடைய திருவுளமும் இல்லை. அவர் பிறப்பும் சரி, அவர் இறக்கும் போதும் சரி, இறந்த பிற்பாடும் சரி, இப்பொழுதும் சரி, இயேசுவும் மாதாவும் இணைந்து தான் உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு மரிய ஐக்கிய இதயம்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? இயேசு மரிய ஐக்கிய இதயம். சில போட்டோஸ் இருக்கு. இப்படி திருப்பினா இயேசு தெரிவார், இப்படி திருப்பினா மாதா. இயேசு மரிய ஐக்கிய இருதயம். ஆகவே மாதா கிட்ட ஒப்பு கொடுத்து செபிப்போம். அருள் நிர்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த விசுவாச பிரமாணத்தை மட்டும் அனைவரும் எழுந்து நின்று சொல்வோம். இந்த கிறிஸ்துவத்திற்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு மந்திரம் இது. மந்திரங்க. உங்க வீட்டில் பிசாசு சக்திலாம் இருந்துச்சுன்னா இந்த விசுவாச பிரமாணத்தை நீங்க சொல்லிட்டே இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 5 முறை, ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லித்தான் பாருங்களேன். இந்த ஜெபத்தில் அனைத்தும் உள்ளடங்கி இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய இறப்பு, இயேசுனுடைய உயிர்ப்பு, இயேசுனுடைய 2வது வருகை, புனிதர்கள் என்ன பண்றாங்க, எல்லாம் தொடக்கத்திலிருந்து பிதாவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி, இயேசுவை பற்றி சகலமும் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச பிரமாணத்தை உறுதியான நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகை மண்ணுலகையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரின் மரித்தோரின் இடத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபமாலையா குட்டிக்கு பெரிய மணியில் இந்த ஜெபத்தை உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 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 இப்போ இந்த முதல் தேவரகசியத்தில் பிரதர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் 2வது நீங்கள் வரலாம். இந்த முதல் 10 மணியில் பாரத தேசத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு நேபாளில் ஒரு வெகுண்டெழுந்து அரசர்களையும் ராஜாக்களையும் அமைச்சர்களையும் அடித்து ஓட விட்டு அரண்மனைகளை எரித்து உங்கள் அரசே வேண்டான்னு ஒரு கிளர்ச்சி எழுந்தது. ஆகவே பொறுக்கப்பட்ட 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 வேதனைகள் ஒரு நாள் வெடிச்சிடும். ஆகவே இந்தியாவில் எல்லா மூலைகளிலும் அப்படிப்பட்ட கசப்புள்ள அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. கீழ்த்தரப்பட்ட மக்கள் அங்கேயே தாழ்த்தப்பட்டு வைக்கிறார்கள். ஜாதி, மொழி, இனம் இவற்றின் பேரின மக்கள் தாழ்த்தப்பட்டு அடிமையாய் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடிமைகளாய் அவர்களை நடத்துவர்கள் இன்னும் அப்படித்தான் நடத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அடங்கி கொண்டிருக்கிற மக்கள் ஒரு நாள் பீரிட்டு எழுவார்கள், எழ வேண்டும். ஆகவே பாரத தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று, உயர்ந்த குடிமக்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை தாழ்த்துகிறவர்கள் எல்லாம் மனம் மாற வேண்டும் என்று, ஆண்டவரால் அல்லாமல் வேறு யாரும் பதவியில் வர முடியாது. எல்லாரையும் ஆண்டவர் தான் நியமிக்கிறார். ஆகவே ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆவியால் நிறைக்கப்பட்டு பாரத தேசத்தை அமைதியின் தேசமாக நடத்தும்படியாகும். நம்முடைய தேசத்தினுடைய செல்வங்களை கொள்ளையிடுகிற எல்லா கொள்ளை கூட்டத்தினரிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, இந்தியாவினுடைய எல்லா எல்லைகளிலும் சமாதானம் நிலவ வேண்டும் என்று, இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்கிற சோல்ஜர்ஸ் படை வீரர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக ஆண்டெடுத்தில் ஒப்பு கொடுத்து, பாரத தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த பாவங்கள், நடந்து கொண்டிருக்கிற கொலைகள், தீவிரவாத அமைப்புகள், இன்னும் நடக்க போகிற எல்லா பாவங்களுக்காகவும் ஆண்டவர் நம் தேசத்தை அழித்து விடாதபடி இரக்கமே உருவான தேவனிடத்தில் நம்முடைய பாரத தேசத்தை ஒப்பு கொடுத்து, எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ, எத்தனை கிராமங்கள் இருக்கின்றதோ, எத்தனை மக்கள் வாழ்கிறார்களோ,
எத்தனை தெருக்கள், எத்தனை ஊர்கள், அத்தனை ஊர்களிலும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று, பாவங்கள் எல்லாம் பொடிபட மன்னிக்கப்பட வேண்டும் என்றும், முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற விபச்சார, கற்பழிப்பு மற்றும் கொலைகள், கருச்சிதைவுகள், ஏமாற்றுதல்கள், இவையெல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்துள்ள வேண்டும் என்று நாம் ஒப்புக்கொடுத்து செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முழந்தால் படியிட்டு அனைவரும் ஒரு சேர இந்த 2வது 10 மணியை நாம் பாடி செபிக்க போகிறோம். உலகத்தில் கடவுளுக்கு அருவருப்பான காரியங்கள், முதலாவது விக்கிரக ஆராதனை. இன்னும் ஆழமாக மக்கள் விக்கிரக ஆராதனையில் போய் கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த விக்கிரக ஆராதனையும் மூட நம்பிக்கைகளும் ரத்தம் சொட்டி பிள்ளைகளை காவு கொடுப்பதும் இன்னும் நான் விவரிக்க முடியாத விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது, அது கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளும் வருது பாருங்க. கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே அதை கொண்டு வராங்க. கும்ப ஆரத்தி ஆயர்களுடைய சபையே அது வேண்டாம் தடுத்திருக்கு. அது நம்முடைய சடங்கு அல்ல. ஆனாலும் நம்ம 20 பேர் நின்று கும்ப ஆரத்தி பேர் எடுப்போம். தெரியல, இன்னும் நாம் அருவருப்புக்குள் கடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எந்தெந்த விதத்தில் இந்த கையில் கயிறு கட்டுறது, காலில் கயிறு கட்டுறது, இதெல்லாம் அது அறுக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய திருச்சபையில் நுழைந்திருக்கிற எல்லா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்றும், வெளிப்புறத்தில் இருக்கிற மக்கள் சத்தியத்திற்கு வரமாட்டேங்கிறாங்க. கவனிங்களேன், அங்கேயும் தான் பண்ணுறாங்க, இங்கேயும் தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது. அங்கு விடுதலை பெற்ற மக்கள் இப்படி ஆராதிக்கிறாங்களே, அங்கே இப்படிப்பட்ட கடினமான சட்டங்கள் இல்லையே, கத்தி கொண்டு தங்களில் கடவுள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிற அந்த மாயை இல்லையே. ஆகவே இந்த 2வது 10 மணியில் மிக முக்கியமான கருத்து, அது எல்லா இடங்களிலும் எல்லா தேவாலயங்களிலும் ஆண்டவர் விரும்புகிற 2ஆம் வருகைக்கு முன்பாக இருக்க வேண்டியது ஆவியானவருடைய செயல்பாடுகள். பிரைஸ் தி லார்ட். இறுதி நாளில் எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே எல்லா கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்குகளிலும் உதவி பங்குகளிலும் பங்கு குருக்கள், உதவி பங்கு குருக்கள், கன்னியாஸ்திரிகள் அத்தனை பேரிலும் கத்தோலிக்க மக்களின் மேல் ஆண்டவர் ஒரு சுபிட்சத்தின், ஒரு எழுப்புதலின் ஆவியை கொடுக்க வேண்டும் என்றும், இது நாள் வரைக்கும் ஆண்டவருடைய நற்கருணைக்கும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோட்பாடுகளுக்கும் எதிராக நடந்த எல்லா பாவங்களுக்காகவும் பாவ சங்கீர்த்தனம் என்பது மறைந்து போய்விட்டது. பூசை நடந்துட்டு இருக்குன்னா பாவ சங்கீர்த்தனம் நாங்கள் ஃபாதர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு வருவோம். இன்னைக்கு பாவ சங்கீர்த்தனம் என்பது 8 வருடம் 9 வருடம் நடக்கவில்லை. எல்லா திருவிழாக்களும் பாவ சங்கீர்த்தனத்துக்கு 1% மக்கள் தான் போகிறாங்க 100க்கு. ஆகவே 1000 10,000 பேர் வராங்கன்னா அதில் 100 பேர் தான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறாங்க. அப்போ 90,999 பேர் போச்சு 1,00,000க்கு. ஆகவே இந்த நேரத்தில் இந்த பாவ சங்கீர்த்தனம், திருப்பலி, நற்கருணை, திருமணம் என்ற எல்லா தேவதரவி அனுமானங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாவங்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் பாடி செபிப்போம். என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடலாம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். மியூசிக் கொடுங்களேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும், அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, மதுரையில் இருந்து ஒரு பெரியவர் இந்த தேவாலயம் கட்டப்படும் பொழுது 1 லட்சம் எனக்கு காணிக்கை கொடுத்தார். அவர் வயதானவர், பக்தி நிறைந்தவர். ஆகவே நான் சொன்னேன், நீங்கள் திருவிழாக்கு வரணும், உங்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னார். அவர் சொன்னார், சாமி அப்படின்னு தான் நான் வரவே மாட்டேன். என்ன காரணம் சொன்னார்னா, நாம் இருக்கிற இடத்தில் கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நம்மில் கடவுள் மகிமைப்படுத்தப்படணும். இந்த பொன்னாட கலாச்சாரம் எப்போ வந்துச்சுன்னு தெரியல, பூந்துட்டு பலிப்பீடத்தில் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? பலிப்பீடத்தை தாண்டி அப்படி வந்துட்டா கூட அதை பொறுத்து கொள்ளலாம். இது கடவுளுக்குரிய இடம் இல்லையா? ஏசப்பா நிற்கிற இடம். இந்த இடத்திலே அவர்களை கூப்பிடுவது மற்றவர்களை அப்படின்னும் போது அது பெரிய அவசங்கையாக தவறுதலாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே முடிந்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்தில் அந்த கலாச்சாரத்தை அழித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு கொள்கை, நாம் இருக்கிற இடத்தில் கடவுளை எந்தெந்த விதத்தில் மகிமைப்படுத்தணுமோ நம்ம மகிமைப்படுத்தும். பாடணுமா பாடுவேன், ஆடணுமா நான் ஆடுவேன், பெருக்கணுமா நான் பெருக்குவேன், சேரை துடைக்கணுமா நான் துடைப்பேன், சாப்பிட்ட தட்டை கழுவணுமா நான் எங்கெங்கெல்லாம் கடவுள் மகிமைப்படுத்தப்பட முடியுமோ அங்க மகிமைப்படுத்தப்படணும். அல்லேலூயா. ஆகவே இந்த 3வது 10 மணியில் யாராவது என்னோடு வந்து ஜெபிக்கலாம். இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியே மனசு பாரமா ஆயிடுது இல்லையா? யாரோ ஒருத்தர் வாங்கல சொல்லிட்டு இந்த 2வது ஆவிக்குரிய காரியம் இப்படி கிடையாது. ஒழுக்கம்னா 2வது ஆவியான தூண்டுனா அப்படியே வந்துடணும். இன்னொரு முறை சொல்லி அப்படிலாம் வரக்கூடாது. கத்துக்குங்க. வாலிபர்களை நம்ம நினைக்கும் போது
நமக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா? கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு கண்ணிமையோடு இருக்கிறவர்கள் கேள்விக்குறிதான். இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் என்று வாலிபர்கள் பரிசுத்தத்தோடு இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஆக திருமணத்திற்கு முன்பாகவே பரிசுத்தத்தை இழந்து போனவர்கள் பரிசுத்த குடும்பங்களை எப்படி உருவாக்க முடியும்? தங்களை பாவத்திற்கு கையளித்து விட்டவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து குருக்களாக கண்ணீர்களாக வர முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து புனிதர்கள் எப்படி வர முடியும்? திருச்சபை 4 நாட்களுக்கு முன்பாக கார்லோ என்கிற புனிதரை அறிமுகப்படுத்தியது. அவருடைய உடம்பு எப்படி தெரியுமா இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வெளியெடுத்த ஆப்பிள் மாதிரி. எப்போ இறந்தார் அப்பா, எத்தனை வருடங்கள் கழித்து அவருடைய சமாதியை திறந்து பார்த்தா ஏசப்பா மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். ஏன் அப்படி? தன் பரிசுத்தமாக இருந்தார். நற்கருணை மேல் அவ்வளவு அன்பு கொண்டு இருந்தார். எல்லோருக்கும் நற்கருணை பற்றி பக்தியை பரப்பினார். கார்லோ கார்லோ கார்லோ. இன்னைக்கு ஒரு பக்கம் உலகமெல்லாம் வாலிபர்களை குறித்து தவறாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது திருச்சபை ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துது. பாரு, கார்லோவை பாரு, இந்த வயதில் அவர் எப்படி இருக்கிறார் பார். அந்த காலத்திலேயே அவருக்கு கிடைச்ச இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி நற்கருணை பக்தி முயற்சிகள் எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எங்கெல்லாம் அதிசயம் நடந்திருக்கு, அதை மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி இந்த நற்கருணை இயேசு இருக்கிறார். ஆக ஒவ்வொரு வாலிபனும் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கும் இல்லையா? அது அவங்கள படைச்சது கடவுள். வாலிப நாட்களில் பெரிய சக்தி அவங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் கடவுளுக்காக பயன்படுத்தப்படணும். ஆனால் இன்னைக்கு கொடுக்கிற ஒரு பாக்கெட் பிரியாணிக்காகவும் சாராயத்திற்காகவும் அல்லது 300, 500, 1000 அதுக்காக அரசியல் கூட்டங்களுக்கும் மற்ற கூட்டங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் வாலிபர்கள் இருக்கக்கூடாது என்று பெற்றோர்கள் விரும்புவோமோ அந்த இடத்திலெல்லாம் அவர்களுடைய ஆக்கிரமிப்புகள். ஒரு நடிகருடைய பின்னால், சினிமா தியேட்டரில், கிளப்பில், சாராயக்கடையில், இன்னும் சொல்ல முடியாத இடங்களுக்கு, போகக்கூடாத இடங்களுக்கு அவர்கள் சும்மா போயிட்டு வராங்க. ஆகவே அவர்களை நடத்துகிற உண்மையுள்ள தலைவர்கள் இல்லை. ஆகவே வாலிபர்களை தவறுதலாக நடத்துகிற எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கடவுள் தன் இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் செய்து மாற்ற வேண்டும் என்று இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு இந்த பிள்ளைங்க வந்திருக்காங்களே, அது மாதிரி வாலிபர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கு வந்து பரிசுத்தத்தை ஆடையாக பெற்றுக்கொண்டு போகும். அப்படின்னா அந்த ஜெபிக்கும் போதே அந்த ஆவிகள் ஒன்னொன்னா போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் ஒரு தம்பி ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபாதர், எனக்கு உடம்பெல்லாம் இப்படி இருக்குது, இப்படிலாம் இருக்குது, ஜுரமாக இருக்குது, ஒல்லி ஆகிறேன் அப்படின்ட்டு போன வாரம் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், எந்த தவறாக நினச்சிக்காம போய் பிளட் செக்கப் பண்ணிக்கப்பா. டைஃபாய்டு இருக்கா, உன் கிட்னி எப்படி இருக்குது, உன் ஹார்ட் எப்படி இருக்குது, ரத்த சோகை இருக்கான்னு பாரு, அதோடு சேர்ந்து ஹெச்ஐவி உனக்கு இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு. என்ன ஃபாதர் அப்படி சொல்லிவிட்டீங்க? ஹெச்ஐவினா என்ன சொல்கிறது, அது பால்வினை நோய், எய்ட்ஸ் வியாதி. அவங்கள போங்க ஃபாதர் அப்படின்னா, இல்லை தம்பி, ஆவியானவர் உணர்த்துறார். அப்பொழுது அவனோடு பேசி கொண்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில் சில தவறு நடந்ததல்லவா, நடக்கிறதல்லவா? அவன் சைலண்ட் ஆயிட்டான். ஆமாம் ஃபாதர், நான் 2 பேரோடு தவறு செய்திருக்கிறேன், இப்பொழுது தொடர்ந்து ஒருவரோடு தொடர்பு செய்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் அப்பா இறந்து போயிட்டாங்க. 3 பிள்ளையும் வளர்க்கறதுக்காக அம்மா தெரிந்தெடுத்த ஒரு தொழில் விபச்சாரம். அதில் வர்ற காசை வச்சுக்கிட்டு பொண்ணை பையனை எல்லாரையும் படிக்க வச்சு வீட்டை கட்டுறாங்க, ஒழுங்குன வீட்டை கட்டுறாங்க. மக கேட்குறா, என்னம்மா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? மகளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க, அவள் அமைதியாயிட்டா. இந்த பெரிய பையன் கேட்டான், என்னம்மா உன்னால எனக்கு அவமானமாக இருக்குது? பெரிய செல்ஃபோன் 1.5 லட்சமா வாங்கி கொடுத்துருக்காங்க, பையன் அமைதியாயிட்டான். சின்ன பையன் படிக்கிறவன் 10வது, உள்ளம் உடைந்து போய் என் குடும்பம் இப்படி இருக்கேன்ட்டு அவன் மனவேதனையில் இருந்தான். அந்த தம்பி தான் ஃபோன் பண்ணான், தம்பி அவனுடைய வாழ்க்கை பரிசீலித்துப்பார். அப்பொழுது ஒப்புக்கொண்டு அழுதான். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு பாவத்தோடு ஒருவரோடு தொடர்பு கொள்கிற பொழுது அந்த பாவத்தினுடைய ஆவி அந்த மனிதனிடத்திலிருந்து நம்ம இடத்தில் வந்துவிடும். அப்பொழுது நான் 5 பேரோடு தவறு செய்கிறேன் என்றால் 5 பேரிடத்தில் 5 ஆவிகள் எனக்குள் வந்துடும்.
ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த இப்போ அம்மா இருக்காங்க, அவங்க கூட நான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கேன். அவங்க குணம் எனக்கு வந்துடும். எப்போ பார்த்தாலும் கோழையா அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட நான் தொடர்பு இருந்தேன்னா எனக்கு அந்த குணம் வந்துடும். இன்றைக்கு என் இருதயத்தை வழிப்படுத்தின ஒரு விஷயம், ஒரு ஆணும் பெண்ணும் 5 வருடமாக காதலித்து இருக்கிறாங்க, ஐடி படித்தவங்க. சரி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் தான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்களே, உல்லாசமாய் சுற்றி திரிந்தார்கள். ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பொண்ணு அவனோடு தனிமையில் இருக்கும் பொழுது அவன் கோபத்தில் கதவு சாத்திட்டு போயிட்டான், தூக்கு போட்டுட்டு செத்தான். என்னடா அவன் செத்து கிடக்கிறான்னு போலீஸ் எல்லாம் வந்த உடனே இவன் ரூம்ல கொண்டு போய் இவனும் தூக்கு போட்டு செத்துட்டான். ஆகவே உலகம் வாலிபர்கள் எல்லாம் ஒன்று டு த எக்ஸ்ட்ரீம், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், யாரும் தடை பண்ணக்கூடாது, அப்பா அம்மா யாரும். இன்னொன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே போய் செத்து போயிடும், பேலன்ஸ் லைஃப் இல்லை. ஆகவே வாலிபர்களை தாக்குகிற தீயாவினுடைய சூழ்ச்சிகள், குடி, விபச்சாரம், பான்பராக் மற்றும் போதை பழக்க வழக்கங்கள், சினிமா, கிரிக்கெட், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, நிறைய கம்ப்யூட்டர் கேம்ஸ், சூதாட்டங்கள், ஆன்லைன், இது எல்லாத்திலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை, நம்மை சார்ந்தவர்களை, இந்த உலகத்தில் உள்ள வாலிபர்களை ஆண்டவர் காப்பாற்றும்படி, அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படியும். வாலிபர்கள் திரும்ப திரும்ப தவறு செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம தான் செஞ்சிட்டோமே, தவறிட்டோமே, தொடர்ந்து இருந்துட்டு போவோம். இல்லை, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தப்படுத்தி புது படைப்பாய் மாற்றுகிறார். ஆகவே அதற்காக ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிக்கும். உங்களுக்கு மைக் பிடிக்கும் சொல்லிக்கலாம். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இது கொடுத்துருங்க. இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலக பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னொரு யாராவது வந்து ஜெபியுங்க. இந்த 3வது பரிந்துரை ஜெபத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நோயாளிகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஒரு நோயினுடைய உக்கிரம், தலைவலி வந்தா பல்வலி தானா போயிடும், வயிற்று வலி வந்தா பல்வலி தானா மறைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வலியும் பயங்கரமானது, ஒவ்வொரு வலியும் கொடூரமானது. நான் திருநெல்வேலியில் ஹை கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், கேன்சருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி அதில் முக்கியமாக ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போனேன். கை கால் உடஞ்சி அப்படி இப்படி படுத்து கிடக்காங்க. அடுத்தது ஒரு இடத்துக்கு போனேன், கேன்சர் இருக்கிற இடம், வாலிப பிள்ளைகள், அப்புறம் வீட்டுக்காரர் கேன்சர், அம்மா பொண்ணுலாம் உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு கேன்சர், எல்லாம் சுற்றி உட்காந்து, எல்லார் முகத்திலும் ஒரு பெரிய வேதனை. ஆகவே நோய் உடனடியாக பிசாசு மனிதர்களை தாக்குவதற்காக பயன்படுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் உடம்பிலும் வியாதிகள் இருக்கிறது. நல்லா சாப்பிட்றவனுக்கும் வியாதி, ஏன்னா உணவுல கலப்படம் வந்துருச்சு. சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் வியாதி. ஆகவே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நோயோடு இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்றும், பாவ வியாதின்னு ஒன்று இருக்கு, அதுதான் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மன அழுத்தம் பாருங்க. கணவன் மனைவி இருப்பாங்க. ஒரு அம்மாவுடைய கதையை கேட்டேன். 2 ஆண் குழந்தைங்க பிறந்துச்சான்.
அரை மணி நேரத்தில் 2 செத்து போச்சான். அப்போ 10 மாதம் சுமந்து ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறான். பையன் பையன் பையன், அரை மணி நேரத்தில் செத்துருச்சு குழந்தை. என்ன சரி, 1 வருடம் கழித்து மறுபடியும் கருவுற்றால் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை. இந்த முறை கடவுளை மறுபடியும் ஆசீர்வதிக்க அரை மணி நேரத்தில் அந்த குழந்தை செத்துருச்சு. சரி, கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். மறுபடியும் இன்னும் 2 முறை கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. கர்ப்பத்திலேயே கரு கலைந்து போயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாம் சொன்னாங்களா, டாக்டர் சொன்னாங்களா, இனி அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை, கதவு மூடப்பட்டு விட்டது. என்ன ஆமேனா? இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லக்கூடாதுங்க. கதவு மூடப்பட்டு விட்டது. அன்னையிலிருந்து கணவன் மனைவியாக தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்ல முடியாத மனத்துயரம், சொல்ல முடியாத வேதனை. இப்போ நம்ம பகலில் இருக்கிறோம், சாயந்தரம் வரும் இல்லையா? அதுபோல் என் வயதான நாட்கள் தான் சாயந்தரம். அப்போ என் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்களே, என் மக இருக்க மாட்டாளே, என் பேர பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களே, தாத்தா இந்த டீயை கொடுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே, தாத்தா காலை தூக்கு, இந்த துணியை மாத்திருன்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு வேதனைப்பட்டாங்க. அப்போ தான் நானும் சொன்னேன், குருக்களுடைய நிலைமையும் அதுதான். நல்ல குருக்கள் இப்படி தான். ஆகவே இந்த நேரத்தில் எல்லா நோயாளிகளும், கேன்சர் நோயாளிகள், ஆஸ்துமா வியாதி, டிபி வியாதி, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், ஹல்லேலூயா, ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். முக்கியமாக இந்த நுரையீரலில் அடைப்பு ஏற்பட்டு இரும்பல், தொடர்ந்து இரும்பலோடு இருக்கிறவர்கள், டாக்டராலே இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு கைவிடப்பட்ட நோயாளிகள், இந்த நோயினாலே கடவுளை சபித்தவர்கள் அத்தனை பேருக்காக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பாவ சாபங்கள் எல்லாம் நீக்குகிற நம்முடைய திருச்சிலுவையில் எங்களுடைய எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு உடல் நோயாளியோ அல்லது மனநோயாளியோ அல்லது ஆவியில் உடைந்து போய் வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டுமே, யார் வந்தாலும் உடனடி சுகத்தை, உடனடி பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாழ்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த கல்வாரி பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக, அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு சிறிய பாடலை பாடி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா கட்டாந்தரையாக இருக்கிற இடத்தை அவர் பசுமையை மாற்றுவார். கண்ணீரில் இருக்கிறவருடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். வேதனையில் இருக்கிறவருடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கடவுளால் மாற்ற முடியாத, குணப்படுத்த முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை. கடவுளுடைய நாமத்திற்கு அடங்காத பிசாசுகள் இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அலைகள் இல்லை, புயலும் இல்லை. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆகவே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். தண்ணீரை கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து